Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் Angular. இப்போ Angularல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எப்படி ஒரு Angular ஒரு காம்பவுண்ட் ஒன்று கிரியேட் பண்றது அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுல நம்ம பார்க்க போற விஷயம் இன்னைக்கு 1 by 1 வே பைண்டிங் அண்ட் 2 வே பைண்டிங் பற்றி தான் பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ Angularல பொறுத்தவரை ஒரு HTML ஃபைல் ஒருத்தர் இருப்பாரு, CSS ஃபைல் இருப்பாரு, இன்னொரு TS. இந்த 3 ஃபைலையுமே நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேஸ். ஏன்னா இது எல்லாமே கம்போனன்ட். ஓகே, இந்த 3 சேர்ந்து தான் கம்போனன்ட் ஒன்று லோட் பண்ணும். ரைட், இப்போ டிஎஸ் ஃபைலில் தான் நம்மளோட லாஜிக் இருக்குது. இங்கே தான் நம்மளோட ஒரு கோட் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இந்த டிஎஸ்ல தான். ஓகே, இப்போ நான் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணேன். இப்போ ஏதாவது ஒரு கம்போனன்ட் எடுப்போம். இப்போ நான் ஆப் கம்போனன்ட் மெயினாக லோட் ஆகிறது இந்த கம்போனன்ட்லேயே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் எதுக்கு போகணும்? டிஎஸ் ஃபைலுக்கு போயிட்டு இந்த இடத்துல தான் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வேரியபிள் ஸ்டூட் நேம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேரியபிளில் கெமல் கேஸ், இதுக்கு சொல்கிற கெமல் கேஸ்னு பாருங்க. இது கேபிட்டலில் இருக்குது, சிம்பிளில் பாருங்கள் என் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு சொல்கிறது நம்ம கெமல் கேஸ்னு. இப்போ கெமல் கேஸில் நம்ம வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் ஒரு யாரும் ஒருத்தர் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட உங்களை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் இந்த ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லி. ரைட், இப்போ இதில் போயிட்டு நீங்கள் கோலன் ஒன்று வச்சு உங்களோட வேரியபிளை டைப்பை கொடுக்கணும். இப்போ ஜாவாவை பொறுத்தவரை நீங்கள் எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க? ஸ்ட்ரிங்கிறது ஒரு டேட்டா டைப், வேரியபிள் நேம் ஒன்று கொடுக்க போறீங்க, ஸ்டூடெண்ட் நேம்னு ஈக்குவல் வேல்யூன்னு பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே எப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் வேரியபிள்ட நேமை கொடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் டேட்டா டைப் வரப்போகுது, அப்புறம் வேல்யூ வரப்போகுது, மாறி வரப்போகுது. ஓகே, இப்போ டேட்டா டைப்போட வேரியபிள் நேம் ஒன்று வரப்போகுது, கோலன் இங்கே டேட்டா டைப் வரப்போகுது. இப்போ ஸ்ட்ரிங் தான் நம்மளோட டேட்டா டைப், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஈக்குவல் நம்மளோட வேல்யூ ஜான் சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதுதான் ஒன் வே பைண்டிங். இப்போ ஒன் வே பைண்டிங்கில் இந்த வேல்யூ இன்னொருத்தரம் நான் இன்னொன்று போடுறேன் இன்டிஜர் டைப்புக்கு. இப்போ நம்1 போட்டு கோலன் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்? நம்பர். இங்கே இன்டிஜர்னு ஒன்று இல்லை, இங்கே இதில் நம்பர்னு தான் இருக்குது. இதில் 1ன்னு கொடுக்குறேன். இவ்வளோ தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோன்னு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பார்த்தோன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே ரன் ஆகுது பாருங்கள். இப்போ நமக்கு இதில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நம்மளோட HTML ஃபைலில் போயிட்டு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா இது ஒன் வே பைண்டிங்னு சொல்லி தரேன். இப்போ நான் ஏதாவது ஒன்று போடுறேன். இப்போ H1 டேக்கில் போடுவோம். H1 டேக் ஒன்று எழுதி இப்போ இங்கே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு எப்படி எழுதுறேன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் ரெண்டு க்ளோஸ் பண்ணி இங்கே நான் அந்த பேர் எழுதணும்னா நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். என்ன பேர்? ஸ்டூட் நேம்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். இப்போ சேவ் ஆல் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜான்ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் இந்த டிஎஸ் ஃபைல் எழுதுகிற ஜான் உங்களுக்கு பார்த்து இந்த HTML ஃபைலில் பிரிண்ட் ஆகி கண்டுச்சு. ஓகே, இதை நீங்கள் நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும்னா இல்லை Ctrl+C அடிச்சு காப்பி ஒன்று எடுத்து Ctrl+V அடிச்சிங்கன்னா நம்பர்னு சொல்லி அடிச்சோம்னா நம்ம அடிக்க நேரமே வரும் பாருங்க. நம்பர் எப்படி கொடுத்தேன்? இந்த என்ன இருக்குது? நம்பர் எப்படி எழுதியிருக்கேன் அப்படியே எழுதணுங்கண்ணே. நம்பர் இதே நான் இங்கே எடுத்து போடுறேன். ரைட், இப்போ இதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணி போனீங்கன்னா இந்த நம்பர் தான் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அந்த வேரியபிள் அந்த வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகி காட்டிடுச்சு. இதுதான் ஒன் பை பைண்டிங்னு சொல்கிறது. இதே நான் 2 பை பைண்டிங்னு எழுதுறேன்னா ஒரு வேல்யூவை நீங்கள் எழுதுறேன்னா இன்னொன்றில் பிரிண்ட் பண்ணி காட்டும். அதுக்கு நான் இன்போர்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று செட் பண்ணுறோம். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்போர்ட் இங்கே நான் எழுதுகிறேன். இன்போர்ட் இது எப்படி எழுதணும்? சாரி, இன்போர்ட் ரைட் நான் எழுதுவோம். என்ஜி மாடல்னு அடிச்சுட்டு மாடல் ஒன்று எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம்ன்றதை இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். ரைட், அவ்வளோதான் செய்ய போகிறேன். இங்கே நான் பிளேஸ் ஹோல்டரில் என்டர் த நேம்னு கொடுக்குறேன். சும்மா கொடுக்குறேன், என்டர் த நேம்னு கொடுக்குறேன். ரைட், இதில் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோம் கண்ட்ரோல்னு சொல்லி பூட்ஸ்ட்ராப் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே பூட்ஸ்ட்ராப் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். போயிட்டு பார்த்தோம் தான் அவங்களுக்கு வந்துருச்சு ஜான்னு சொல்லி. இப்போ பூட்ஸ்ட்ராப்பில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி காட்டுது. இப்போ ஜான்னு சொல்லி காட்டுது. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களா ஜான்னு சொல்லி வருது. இப்போ நீங்கள் எல்லாம் எழுதுனீங்கன்னா ஒரு வேல்யூ ஒன்று இந்த 2 வே பைண்டிங்
இப்போ வந்து பீட்டர்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிங்க பாருங்கள், மேலே பீட்டர்னு மாறுது. பீட்டர், ஜான், என்னென்ன மேலே கீழே எழுதுறீங்களோ அது இங்கே பாஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா அழிப்படும், ரைட்? இப்போ இதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லோட் பண்ணுற நேரம் பாருங்க ஜான் இருக்குது. எனக்கு ஜான் வேணால் பிளாங்காக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் உங்களோட ஐடியாவை நீங்கள் பாவிக்கணும். ஜான் இருக்க இடத்துல நீங்கள் பிளாங்க் பண்ணிவிட்டு ஏன்னா சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ன்றது இல்லை, ஏன்னா நீங்கள் ஜான்னு டைப் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஜான்னு டைப் ஆகுது. ஏன்னா நீங்கள் பேக் ஸ்பேஸ் அடிச்சு இது பண்ணுற நேரம் போயிடுது, ரைட்? இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு 2-வே பைண்டிங் 1-வே பைண்டிங் ஒர்க் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி ஆங்குலர் நமக்கு ஈஸியாக நம்ம 1-வே பைண்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது, 2-வே பைண்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, வெரி சிம்பிள். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார்